இருந்தாங்க. அவங்க ரொம்ப கச்ச பிசினாரி. ஊர்லயே கஞ்ச பிசினாரித்தனத்துக்கு பிரபலமானவங்க. வீட்டுல சாயந்தர நேரம் விளக்கு ஏத்தி வச்சாலும் என்ன எந்த அளவுக்கு குறையுதுன்னு கணக்கு பண்ணி பாக்குறவங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணத்துல யாராவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா, தண்ணி எரிச்சா கிணத்தோட வாலி கயிறு அறுந்து போயிடும், நீங்க தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றவங்க. காய்கறி வண்டிக்கார இலவசமா கருவேப்பிலைய கொடுத்தா அந்த கருவேப்பிலையில எத்தனை இலை இருக்குன்னு எண்ணி பாப்பாங்க. ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கிற கோவிலோட கூரை செதிஞ்சி போனதுனால அதை சரி பண்றதுக்காக ஊர் தலைவர் எல்லார்கிட்டயும் சந்தா வசூல் பண்ண வந்தாரு. என்ன ரங்கம்மா, கோவிலுக்காக அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுக்கறாங்க, உன்னால முடிஞ்ச பணத்தை கொடுக்கலாம்ல? அதை கேட்டு ரங்கம்மா பாட்டி, என்னது என்ன ஜமீன்தார் மாதிரி நான் இருக்கேனா? என்கிட்ட வந்து பணம் கேக்குற? ஒருவேளை சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது உனக்கு எப்படி பணம் கொடுக்கறது? இருக்கிறதுல இருந்து ₹1 கொடுத்தாலும் புண்ணியம் கிடைக்கும்ல. அதை கேட்டு ரங்கம்மா பாட்டி, எனக்கு இந்த பாவம் புண்ணியத்துலலாம் நம்பிக்கை இல்ல. ஆமா, எதுக்கு கோவிலுக்கு கூரை? ஏன் உள்ள இருக்கிற சாமி மழை வந்தா நனைய மாட்டாரா? வெயில்ல காய மாட்டாரா? அதெல்லாம் அவரே பார்த்துப்பாரு. எல்லாரும் கிளம்புங்க. ரங்கம்மா பாட்டி சொன்னதை கேட்டு வந்தவங்க எல்லாரும் திரும்ப போயிட்டாங்க. இப்படி சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் அந்த ஊருக்கு மகிமை வாய்ந்த ஒரு சாமியார் வந்தாரு. அவருடைய வருகையால அந்த ஊரே கலகலன்னு இருந்துச்சு. அந்த சாமியாரை பார்த்து பேசுறதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்க ரங்கம்மா பாட்டியும் வந்தாங்க. அவங்க அந்த சாமியார் சொல்றது கேட்கறதுக்காக வரல. சாமியார் வந்திருக்காரே, ஒருவேளை சாப்பிட ஏதாவது கொடுப்பாரோ அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போலான்னு வந்திருந்தாங்க. சாமியார் கண்ணு மூடிக்கிட்டு தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்திருக்கிறவங்க கிட்ட இருக்கிற பையில என்ன இருக்கு அப்படின்னு திருட்டுத்தனமா எட்டி பார்த்தாங்க. சாமியார் கண்ணு மூடிக்கிட்டு அந்த ஊஜனங்களோட குணம் என்ன அப்படிங்கறத ஞான திருஷ்டியில பார்க்க ஆரம்பிச்சாரு. முதல்ல ரங்கம்மாவை பத்தி